வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலி எப்படி சொல்கிறது, நான் இப்போ சிங்கப்பூரில் இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து போடுறது வந்து தப்புன்னு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மையாக எனக்கு தெரியல. ஸோ ஒர்க் பண்ணுற இடத்துலையோ இல்லை ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து வீடியோ போடக்கூடாதுங்கிறாங்க. ஸோ அது உண்மையாக கூட இருக்கலாம், நான் கேட்டிருக்கேன். அதே மாதிரி நான் இப்போ ஜாப் ரிக்ரூட்மெண்ட் எப்படி கொடுக்குறேன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நிறைய பேர் இது எப்படி பாசிபிலிட்டின்னு கேட்குறீங்க. ஸோ நான் கொடுக்குறதுக்கான ரீசன் வந்து எனக்கு ஒரு சில இடத்துலேருந்து தெரிஞ்சு டேரக்டர் சூப்பர்வைசர் வச்சு கேட்குற ஜாப் கேட்குறாங்க அவங்களும். ஸோ சில ஏஜென்சின்னு கேட்குறாங்க. ஸோ இவங்கள்ட்ட நான் ஒரு ஃபைலை கொடுத்துட்டு எதனால் நான் கொஞ்சம் பார்த்து போகிறீங்க மூவ் பண்ணேன்னா, ஸோ உங்களுக்கு சொல்கிற வேறு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு தான் நான் உங்களை அனுப்ப முடியும். அதனால் ஆல்ரெடி நான் ஃபைல் கொடுத்துருவோங்க, எனக்கு ரீப்ளை பண்ணுறேன் என்னாச்சுன்னு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சிங்கப்பூர் வர்றது கரெக்டு தான், பட் அதுக்கான நம்ம ஊதியமும் நமக்கு கரெக்டாக கிடைக்கணும். அதையும் நம்ம பார்த்துக்கணும், யாரையும் ஏமாந்துடக்கூடாது. அது மாதிரி இந்த பிஸ்னஸ் குரூப்பில் வந்து நிறைய பேர் ரெஸ்யூமே இந்த ஜாப் வேகன்சி சம்மந்தமாக கேட்குறீங்க. அந்த பிஸ்னஸ் குரூப்பில் அது கேட்கணும். அதை நான் தனியாக குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணி நான் சொல்கிறேன். அதில் பிஸ்னஸ் சம்மந்தமான மட்டும் பேசுங்க, வேறு எதுவும் அன்வான்டாக பேச வேணாம். அதில் ஒரு 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 அண்ணன் போட்டிருந்தாங்க, நான் அவங்க மெசேஜை பார்க்கலன்னு. அவங்க மெசேஜை பார்க்காததுக்கு மன்னிச்சிடுங்க. பார்க்கக்கூடாதுன்னு எதுவும் கிடையாதுன்னு, பார்க்குறதுக்கான நேரம் கிடைக்கல, அதுதான் உண்மை. நான் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கு நான் ஃபைல் மூவ் பண்ணிவிட்டு நான் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். அது மாதிரி சிங்கப்பூரில் உங்கள் வீட்டு பசங்க யாரும் படிக்கணும், இல்லை உங்கள் சொந்தக்காரங்க பசங்க யாரும் படிக்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். சிங்கப்பூரில் படிக்கிறதுக்கான அவைலபிள் இருக்குது. ஸோ ஃப்ரெண்டு ஒருத்தர் ரன் பண்ணிட்டுருக்காப்புல, அவங்க கேட்டாங்க என்கிட்ட, உங்கள் பசங்க அதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து 10th பாஸ் ஆகிருக்கணும், ஏஜ் வந்து 30லேருந்து 35 இருக்கணும்னு சொல்கிறாப்புல. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன். அதுக்கான குரூப் நான் ஃபார்ம் பண்ணுறேன். இல்லை என்னோடய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் உங்களோட அதுக்கான ஃபைல் அனுப்புனீங்கன்னா எஜுகேஷன் போட்டு ஒரு டேக் பண்ணி அனுப்பிவிடுங்க. நான் என்னென்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சிங்கப்பூரை பற்றி எனக்கு எல்லாமே தெரியுமா, நீங்கள் சிங்கப்பூர் வந்து கொஞ்ச நாளாக தான் வந்து எல்லாமே கற்றுக்கிட்டியா நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க. நான் நிறைய கற்றுக்கல, ஆனால் கற்றுக்கணுன்னு நிறைய நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் தெரிஞ்ச மாதிரி எல்லாேருக்கும் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். இதுதான். இதில் வந்து நான் சிங்கப்பூருக்கு எகென்ஸ்டாவோ இல்லை இங்கே உள்ள ஊழியருக்கு எகென்ஸ்டாவோ இல்லை அதே மாதிரி நான் ஏஜென்சிக்கு எதிராகவும் நான் எதுவும் பேசலை. செய்கிறத கரெக்டாக செஞ்சால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிறது தான் என்னோடய விஷயம். அதே மாதிரி இங்கே என்னென்ன வீடியோ போடணும் என்னென்ன வீடியோ போடக்கூடாதுன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் கேஷுவலாக நான் நடக்கிறத எடுத்து போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினச்சேன். ஸோ ஒர்க் ப்ளேஸை போடக்கூடாதுங்கிறாங்க. இதுக்கப்புறம் ஒர்க் ப்ளேஸ் வீடியோ அந்த மாதிரி வீடியோலாம் போட மாட்டேன். ஸோ என்ன அங்கே நல்லது என்ன ஃபேக்ட் என்னவோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக பிஸ்னஸ் குரூப்பில் பிஸ்னஸ் சம்மந்தமாக மட்டும் பேசுங்க. வேறு எதுவும் நீங்கள் ரெஸ்யூமோ உங்களோட டாக்குமெண்ட்டோ சென்ட் பண்ண வேணாம். உங்களுக்கு பிஸ்னஸாக எதுவும் மேன் பவர் இருந்தாலும் நீங்கள் அதில் போடுங்க. யாராக இருந்தாலும் உங்களுக்கு ரிக்வயர்மெண்ட் கொடுக்கலாம், இல்லை நானே கொடுக்கலாம். அதனால் பிஸ்னஸை வளர்க்குறதுக்கு என்ன விஷயமோ அதை பாருங்கள். ஃபர்தராக நான் இந்தியாவில் நடக்கிற, தமிழ்நாடு நடக்கிற எல்லா பிஸ்னஸும் அதை ஷேர் பண்ணுறேன். அவங்கள நீங்கள் கான்டெக்ட் வச்சு அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகலாம். ஸோ இங்கே சிங்கப்பூரில் யாரும் பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள்.